வணக்கம் நண்பர்களே. கடன் இன்னைக்கு பொதுவான ஒரு விஷயம் ஆகிடுச்சுங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கடன் வாங்குறவங்க எண்ணிக்கை இன்னைக்கு அதை விட பல மடங்கு அதிகமாயிடுச்சு. 198 பேருக்கு ஏதாவது ஒரு கடனோ பல கடன்களோ இருக்கத்தான் செய்யுது. உங்களுக்கு பல கடன்கள் இருக்கா? அதை ஈஸியா கட்டி முடிக்க முடியும்னு சொன்னா ஆச்சரியமா இருக்கா? அதுக்கான ஒரு மெத்தடை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். டெப்ட் ஸ்னோபால் மெத்தட். ஸ்னோபால் அப்படின்னா பனிப்பந்து. ஒரு பனிமலை உச்சியில இருந்து சிறியதா உருட்டி விடப்படக்கூடிய பனிப்பந்து கீழே வர வர நிறைய பனிக்குழம்புகளை தன்னோட சேர்த்து மிகப்பெரிய பனிப்பந்தா வந்து நிற்கும். இதே மாதிரி உங்களுக்கு பல கடன்கள் இருந்தாலும் அதுல அளவுல சிறியதான கடனை முதல்ல நீங்க கட்டி முடிக்கணும். அதுக்கப்புறம் அதை விட அடுத்து பெரிய கடனை நீங்க அடைக்கணும். அதுக்கப்புறம் மூணாவது அடுத்து பெரிய கடனை நீங்க அடைக்கணும். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் கடைசியா நீங்க அடைக்கக்கூடிய கடன் தான் இருக்கிறதுலயே பெரிய கடனா இருக்கணும். ஸ்னோபால் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்க கடன் அமௌண்ட் தான் முக்கியம். வட்டி விகிதத்தை இதுல கணக்குல எடுத்துக்க வேண்டியதில்லை. முதல்ல சின்ன அமௌண்ட் கடனை முடிச்சுட்டா நீங்க மாதம் அந்த சின்ன கடனுக்காக கட்டிட்டு வந்த தவணையை சேர்த்து அடுத்த கடனுக்கு கட்ட முடியும். அதனால இரண்டாவது கடனும் சீக்கிரமே முடியும். இரண்டாவது கடன் முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் கடன் தவணை, இரண்டாவது கடன் தவணை இது ரெண்டையும் சேர்த்து மூன்றாவது கடனுக்கு கட்டும்போது அதுவும் ரொம்ப சீக்கிரமே அடைஞ்சிடும். இந்த டெட் ஸ்னோபால் மெத்தட் நிறைய சிறிய கடன்கள் வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்ததா இருக்கும். ஒரு உதாரணம் பார்த்துடலாங்க. உங்களுக்கு 3 கடன்கள் இருக்குன்னு வச்சுக்குவோம். கடன் 1 ரூபாய் 30,000, அதுக்கு வருடம் 8% வட்டி. கடன் 2 ரூபாய் 50,000, அதுக்கு வருடம் 8.5% வட்டி. கடன் 3 ரூபாய் 1,00,000, அதற்கு வருடம் 9% வட்டி. இப்ப உங்களுக்கு இருக்கிறதுலேயே சிறிய கடன் ரூபாய் 30,000. அந்த சிறிய கடனுக்கு மாதம் ரூபாய் 1000 தவணை செலுத்திட்டு வர்றீங்கன்னு வச்சுக்குவோம். அடுத்து அதை விட பெரிய கடன் ரூபாய் 50,000, அதுக்கு மாதம் ரூபாய் 2,000 தவணை கட்டிட்டு வர்றீங்கன்னு எடுத்துப்போம். அடுத்து இருக்கிறதுலேயே பெரிய கடன் ரூபாய் 1,00,000, அதுக்கு மாதம் ரூபாய் 4,000 தவணை செலுத்திட்டு வர்றீங்கன்னு எடுத்துப்போம். இதுல வட்டி விகிதம் பார்த்தா உங்க பெரிய கடனுக்கு தான் அதிகமா இருக்கும், 9% வட்டி. ஆனா ஸ்னோபால் மெத்தட்ல நம்ம வட்டி விகிதத்தை பார்க்க வேண்டியதில்லை. மொத்த தொகையுடைய அளவுல இருக்கிறதுலேயே சிறிய தொகை ரூபாய் 30,000. அப்ப உங்க முதல் டார்கெட் இந்த 30,000 கட்டி முடிக்கிறது தான். அப்ப இந்த டைம் பீரியட்ல மற்ற 2 கடனும் கட்ட வேண்டியதில்லையான்னு கேட்டீங்கன்னா கட்டணும். ஆனா குறைந்தபட்ச தவணை கட்டினால் போதும். உதாரணமா உங்க பெரிய கடனுக்கு குறைந்தபட்ச தவணையா 3,000 கட்டினா போதும்னு எடுத்துக்கிட்டா நீங்க மாதம் 4,000 ரூபாய் கட்டிட்டு வர்றீங்க. அதுல 3,000 மட்டும் கட்டுனீங்கன்னா ஒரு 1,000 மிச்சமாகும் இல்லையா? அந்த மிச்சமாகக்கூடிய 1,000 ரூபாய உங்க சிறிய கடனான 30,000 அடைக்க நீங்க மாதம் கட்டுற 1,000தோட சேர்த்து 2,000 கட்டணும். மாதம் 1,000 ரூபாய் கட்டுனா உங்க 30,000 கடன் 8% வட்டியோட சேர்த்து முடிய 38 மாதங்கள் ஆகும். இதுவே 2,000 ரூபாயா கட்டுனா 19 மாதங்கள்ல முடிஞ்சிடும். கூடவே ஒரு 1,000 ரூபாய் கையில இருந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து 3,000 கட்டினீங்கன்னா 13 மாதங்கள்ல முடிஞ்சிடும். 13 மாதம் கழித்து உங்க ஒரு கடன் முடிந்தது. அதோட மாதம் 3,000 ரூபாய் உங்களுக்கு மிச்சம். இப்ப உங்க 50,000 ரூபாய் கடனுக்கு மாதம் ரூபாய் 2,000 தவணையா கட்டிட்டு வந்துட்டு இருப்பீங்கல்ல, அந்த 2,000 ரூபாயோட இந்த மிச்சமாகிற 3,000 ரூபாயையும் சேர்த்து ரூபாய் 5,000 தவணையா இரண்டாவது கடனுக்கு கட்டிட்டு வாங்க. உங்க இரண்டாவது கடனும் சீக்கிரம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரே ஒரு பெரிய கடன் தான். அதுலயும் கொஞ்சம் மாத தவணைகளை கட்டி முடிச்சிருப்பீங்க. கூடவே உங்க கையில மாதம் ரூபாய் 5,000 மிச்சமா இருக்கும். இந்த 5,000 ஏற்கனவே நீங்க பெரிய கடனுக்கு கட்டிட்டு வர்ற 3,000தோட சேர்த்தா மொத்தம் ரூபாய் 8,000. இந்த 8,000 ரூபாயை மாத தவணையா கட்டிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சுலபமா உங்க பெரிய கடனையும் அடைச்சிடலாம். எல்லா கடனும் அடைஞ்சதுக்கு அப்புறம் உங்க கமிட்மெண்ட் போக உங்க கையில ரூபாய் 8,000 இருக்கும். இதை சேமித்தோ முதலீடு செய்தோ வந்தீங்கன்னா சில வருடங்கள்ல உங்ககிட்ட ஒரு பெரிய தொகை சேர்ந்துடும். ஒரே கல்லுல 2 மாங்காய். கடனையும் அடைத்து சேமிப்பையும் உருவாக்கி தரக்கூடிய இந்த டெப்ட் ஸ்னோபால் மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா கடன் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும். அப்படியே கடன் ஏற்பட்டாலும் சுலபமா அதை அடைச்சிட முடியும். இந்த வீடியோல ஸ்னோபால் மெத்தடை பார்த்தோம். இது மாதிரி இன்னும் நிறைய வழிகள் இருக்கு. தொடர்ந்து வரப்போற பதிவுகள்ல மற்ற மெத்தட்களை பத்தி சொல்ல போறேன். நீங்க இன்னும் நம்ம சக்சஸ் மைண்ட் செட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நான் வேற ஒரு நல்ல தகவலோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.